மகள்களுக்கு தாயான பெண்ணிற்கு அரசு மருத்துவமனையில் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட நிலையில் 1 ஆண்டில் மீண்டும் கர்ப்பமான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி பகுதியில் வசித்து வருபவர்கள் சந்தோஷ் லதா தம்பதியினர் 12 வருடங்களுக்கு முன்பு இருவரும் வீட்டை எதிர்த்து காதல் திருமணம் செய்த நிலையில் 11 வயதில் ஒரு மகளும் 6 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். பின்னர் மீண்டும் கருவுற்ற லதா செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டார். கடந்த 1 வருடத்திற்கு முன்பாக லதாவிற்கு 3ஆவதாக ஒரு பெண் குழந்தை பிறந்துள்ளது. மேலும் இதற்கு மேல் குழந்தைகள் வேண்டாம் என முடிவு செய்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சை செய்ததாக கூறப்படுகிறது. சிகிச்சை முடித்துவிட்டு வீடு திரும்பிய லதாவிற்கு வந்த சிறு நாட்களிலே போடப்பட்ட தையல் பிரிந்து சிதிலமடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சென்ற லதாவிற்கு ஏற்கனவே போடப்பட்ட தையலை அகற்றிவிட்டு மீண்டும் தையல் போடப்பட்டதால் கடந்த 1 மாத காலமாக கடும் அவதியடைந்ததாக கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். கடந்த 10 நாட்களாகவே லதாவிற்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதால் பல்லாவரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்று சோதனை செய்த போது லதா கருவுற்று இருப்பதாக மருத்துவர் தெரிவித்துள்ளார். இதனை கேட்டு லதாவும் அவரது கணவர் சந்தோஷும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மீண்டும் என்னால் அரசு மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை மேற்கொள்வது நினைத்தாலே பயமாக இருப்பதாகவும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது, நான் இறந்து விடுவேன் என லதா கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். கணவர் சந்தோஷ் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று தனது மனைவிக்கு குடும்ப கட்டுப்பாடு சிகிச்சை செய்யப்பட்டதை மருத்துவமனை ஊழியர்களிடம் உறுதி செய்து அதனை மொபைலில் வீடியோவாக எடுத்துள்ளார். குடும்ப கட்டுப்பாடு பண்ணிருக்காங்க, அது இதுல எழுதிருக்காங்களா என்னன்னு பார்க்கணும். ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா? பேரு பாப்பா பேரா அவங்க பேரா? பேஷண்ட் இல்லைன்னா லதா. உங்க டிஸ்சார்ஜ் சம்மரி எங்க? அதான் அதை எழுதிருக்காங்களே. கையில் எதுவும் கிளிச்செல்லாம் கொடுக்கலையா? எதுவும் கொடுக்கல, அது அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இது மட்டும் தான் எழுதிருக்கீங்களா? என்ன பண்ணிருக்காங்களா? எழுதிருக்குதான், கீழே காமிச்சு கேட்டு 1 இயர் ஆயிடுச்சு. தவறாக அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என லதா கோரிக்கை வைத்துள்ளார்.